அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதத்தின் 22ஆம் தேதி வியாழக்கிழமை மகா சங்கடகர சதுர்த்தி வருதுங்க. இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எப்படி விநாயகர் சதுர்த்திக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், அதே அளவு முக்கியத்துவத்தை இந்த மகா சங்கடகர சதுர்த்தி நாளுக்கும் வந்துட்டு கொடுக்கணுங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் அந்த அன்னைக்கு எந்த மாதிரி விநாயகர் பெருமான் வழிபாடு செஞ்சால் 11 நாட்களுக்குள்ளாரையே நம்மளுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் என்பது குறித்து தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். மேலும் மதியம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலை குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு குறிப்பிட்ட பொருளை சேர்த்து குளிப்பதன் மூலமாக தீர்க்க சுமங்கலி யோகம் ஏற்படும், நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது பற்றியும் ஒரு குறிப்பிட்ட இலையை பயன்படுத்தி ஒரு பரிகாரமும் சொல்லியிருந்தேன். இந்த 2 வீடியோக்களும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். யாருமே ஒரு அற்புதமான வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. ஏன்னா நாளைக்கு அவ்வளவு சிறப்பான சேர்க்கை கொண்ட நாளாக இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அமைஞ்சிருக்குது. இது குறித்து விளக்கமெல்லாம் நான் இதுக்கு முந்தைய பதிவிலே சொன்னதுனால இந்த வீடியோலையும் சொல்லும்போது வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும், அதனால் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ டைரெக்டாக இந்த நாளில் செய்யக்கூடிய பரிகாரத்துக்குள்ளே நம்ம போயிடலாம். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பண கஷ்டம் தாங்க. இந்த பணம் இல்லை அப்படின்னா தான் நம்ம யார்கிட்டையாவது கடன் வாங்க வேண்டியதாக இருக்குது. அதன் பிறகு வட்டி மட்டுமே கட்டுற ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அசல் தொகை கொடுப்பதற்கு கூட கையில் பணம் நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பணம் எந்த அளவுக்கு தாராளமாக நம்ம வீட்டில் புரளுதோ அந்த அளவுக்கு நம்ம சந்தோஷமாகவும் இருக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா காலையில் எழுந்ததுலேருந்து இரவு தூங்குவது வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில் இந்த பணம் நம்ம வாழ்க்கையில் இணைப்பிலேயே தான் இருக்குது. ஏதாவது ஒன்று வாங்கணுன்னா கூட பணம் கொடுத்தா தானே கிடைக்குது. அதனால் இந்த பண சேர்க்கை உண்டாவதற்கும் வீட்டில் நல்ல ஒரு நேர்மறை சக்தி உண்டாவதற்கும் இப்போ நான் ஒரு எளிய தாந்திரிக பரிகாரம் சொல்லித்தரேன். இது செய்வதன் மூலமாக நிச்சயமாக உங்களுடைய பண கஷ்டம் அப்படிங்கிறது நீங்கும். எப்போவுமே உங்கள் வீட்டில் பணம் தாராளமாக புரளும், வற்றாத செல்வ வளம் ஊற்றெடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு விநாயகப் பெருமானையும் குலதெய்வத்தையும் மனதார வழிபாடு செஞ்ச பிறகு இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஒருவேளை பீரியட்ஸ் டைமில் இருக்கிற பெண்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஹாலில் உட்காந்து விநாயகர் பெருமானையும் குலதெய்வத்தையும் மனதார வேண்டிக்கிட்டு அதன் பிறகு இந்த பரிகாரத்தை செய்யலாம். இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நமக்கு மாலை வேளையில் தான் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி திதியே தொடங்குது. அதாவது மாலை 6:15 அப்படிங்கும்போது தான் தொடங்குது. எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை மதியம் 3:48 அப்படிங்கும்போது தான் முடியுது. அப்போ இதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் தான் இப்போ நான் சொல்கிற பரிகாரத்தை நீங்கள் செய்யணும். இப்போ நாளை மாலை 6 மணிக்கு மேலே செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி செய்ய முடியல அப்படிங்கும்போது வெள்ளிக்கிழமை மதியம் 3 மணிக்குள்ளாரையாவது செஞ்சுருங்க, நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னா திதி நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதனால் யாருமே தவற விட்டுறாதீங்க. ஒரு சில தாந்திரிக பரிகாரங்களை நம்ம மற்றவர்களுக்கும் தெரியற மாதிரியே செய்யலாம், அதில் எந்த தவறுமே கிடையாது. ஆனால் ஒரு சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா மிகவும் ரகசியமாக செய்யணும். ஏன்னா இந்த உலகத்தில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னே கண்டுபிடிக்க முடியாது. நம்மக்கிட்ட சிரித்து பேசிட்டு பின்னாடி நம்மக்கிட்ட வரக்கூடிய அந்த செல்வ செழிப்பை பார்த்தும் நம்ம சந்தோஷமான வாழ்க்கையை பார்த்தும் பொறாமைப்படுபவர்களும் அதிகம். அதனால் இந்த பரிகாரத்தை நம்ம ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் தான் செய்ய போகிறோம். அதாவது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியலாம், நம்மளுடைய குழந்தைகள் மற்றும் கணவருக்கெல்லாம் தெரியலாம், ஆனால் வேறு யாருக்கும் இதை தெரியக்கூடாது. இப்படி ஒரு பரிகாரம் இருக்குது, இதை செஞ்சால் செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படிங்கிற விஷயத்தை வேணால் நீங்கள் சொல்லலாம். ஆனால் நீங்கள் இதை செஞ்சு தான் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் சொல்லக்கூடாது. அடுத்து ஒரு சிலர் குதர்க்கமாக கேள்வி கேட்பீங்க, யாருக்கும் சொல்லாமல் செய்யணுன்ட்டு இப்படி நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னுட்டு. இப்போ நான் சொல்கிறேன், ஆனால் நான் இதை செஞ்சு எனக்கு முன்னேற்றம் கிடச்சிச்சா இல்லையாங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லல. இப்படி ஒரு பரிகாரம் இருக்குது அப்படின்ட்டு தானே சொல்கிறேன். அதனால் இந்த மாதிரி நீங்கள் யாரு கூட வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம், எந்த தவறுமே கிடையாது. சரி, இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று தான் நமக்கு தேவைப்படுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருகம்புல் மட்டும்தான் தேவைப்படுது. இந்த அருகம்புல் பார்த்தீங்கன்னா நம்ம
நினச்சிக்கிறோம் இது ஒரு சாதாரண புல் வகையை சார்ந்தது, விநாயகருக்கு வந்து பிடிச்சது அப்படின்னுட்டு. ஆனால் இது வந்து அதிக அளவில் பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி கொண்டது அப்படிங்கிறது உங்களில் எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? இது ஒரு சிலர் சொன்னால் நம்ப கூட மாட்டாங்க. ஆனால் அருகம்புல்லுக்கு வந்து தன ஆகர்ஷண சக்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிக அளவில் உண்டுங்க. மேலும் மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் இந்த அருகம்புல்லை வந்து பயன்படுத்துவாங்க. மகாலட்சுமி தாயார்னாவே நல்ல ஒரு செல்வ வளத்தை ஏற்படுத்தி தரவங்க தானே. அவங்களுக்கே வந்து இந்த அருகம்புல்லால் அர்ச்சனை செய்யும் போது அவ்வளவு வந்து மனம் குளிருமாமா. அதனால் அந்த அருகம்புல் தான் நம்மளுக்கு இப்போது தேவைப்படுது. இது பார்த்திங்கன்னா நம்ம பைசா செலவில்லாமல் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற புதர் போன்ற இடங்கள்லையே வந்து பறிச்சிக்கலாம். இல்லைனாலும் இப்போ கோவிலில் பார்த்தீங்கன்னா வெளியிலேயே வந்து இதை விற்றுட்ருப்பாங்க. அங்கே கூட நீங்கள் ஒரு 10 ரூபா கொடுத்து இந்த புல்லை வந்துட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம். இப்போ இந்த அருகம்புல்லை உங்கள் வீட்டு மிக்சர் ஜாரில் போட்டோ இல்லை இஞ்சி பூண்டு தட்டுற கல் வச்சுருப்பீங்க இல்லையா, அதில் போட்டோ அது வந்து நல்லா வந்து கொட்டிக்கோங்க. நல்லா வந்து மசிஞ்சு வரும்போது அது ஒரு காட்டன் துணியை வச்சு நல்லா பிழிஞ்சு எடுங்க. அதுலேருந்து வந்துட்டு நமக்கு சாறு வந்து கிடைக்கும். சும்மா ஒரு 5 ml இருந்துச்சு அப்படின்னா கூட போதும். இப்போ அந்த சாரை பயன்படுத்தி தான் இந்த பரிகாரத்தை வந்து நம்ம செய்ய போகிறோம். இப்போ உங்களுடைய நிலைவாசல் கதவு இருக்குது இல்லையா, வெளிப்பக்கம், அதாவது நம்ம உள்ளே என்ட்ரு ஆகும்போது இருக்கக்கூடிய பக்கம், அந்த கதவை வந்து நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிவிடுங்க. முடிஞ்சால் பன்னீர் கொண்டு கூட நீங்கள் வந்து துடைக்கலாம், இல்லைன்னா தண்ணீர் கொண்டாவது நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய வலது கையினுடைய மோதிர விரல், அதாவது ரைட் ஹேண்டினுடைய ரிங் ஃபிங்கரால் நாம் இந்த அருகம்புல் சாரை தொட்டு விநாயகருக்கு உகந்த 4 திசைகள்லேருந்தும் பணத்தை ஈர்த்து கொண்டு வரக்கூடிய ஸ்வஸ்திக் சின்னத்தை வந்துட்டு நம்ம வரைகிறோம். ஸ்வஸ்திக் சின்னம்னா என்னென்னு தெரியாதவங்க இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறோம் பாருங்கள். இதுதான். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்வ வளத்தை அதிகப்படுத்தி தரக்கூடிய சிம்பல் அப்படின்னே சொல்லலாம். இப்போ இதை வந்துட்டு நீங்கள் உங்களுடைய நிலைவாசல் கதவுல வந்து வரைகிறீங்க. இந்த அருகம்புல் சாறு வந்து ரொம்ப தண்ணீர் மாதிரி இருக்கிறதுனால இது ஒன்றும் அந்த அளவுக்கு பளிச்சுன்னு யாருனுடைய கண்ணையும் வந்து ஈர்க்காது. அதனால் யாரும் வந்து உத்து உங்களுடைய நிலைவாசல் கதவெல்லாம் பார்க்க போகிறதில்ல. அதனால் இந்த தண்ணீரை தொட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்வஸ்திக் சின்னம் வந்து வரைஞ்சிக்கோங்க. கூடவே விநாயக பெருமானுக்கு உகந்த இந்த ஏஞ்சல் நம்பரையும் வந்து வரைஞ்சிக்கோங்க. இந்த நம்பர் குறித்து ஏற்கனவே வந்துட்டு நம்ம சேனலில் தேவைக்கு அதிகமாகவே நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன். அதனால் அதே எண்ணை தான் நம்ம இந்த முறையும் வந்துட்டு பயன்படுத்த போகிறோம். இது என்ன நம்பர் அப்படின்னு நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க. 46429 46429 இதுதாங்க விநாயக பெருமானுக்குரிய ஏஞ்சல் நம்பர். இப்போ இந்த நம்பரை கதவுல வந்துட்டு நீங்கள் எழுதி வச்சுடுங்க. அதன் பிறகு இதை அப்படியே வந்து விட்டுருங்க. அதுவே நல்லா காற்றுல வந்துட்டு நல்லா வந்து ட்ரை ஆகிடும். இது வந்து அப்படியே இருக்கட்டும். எத்தனை நாள் அழியாமல் இருக்குமோ அத்தனை நாள் வந்து இருக்கட்டும். தானாகவே வந்து அழியட்டும். நீங்களாக வந்துட்டு தண்ணீர் தொட்டு துடைக்க வேண்டாம். இந்த விநாயகருக்குரிய ஏஞ்சல் நம்பர் பார்த்திங்கன்னா வெறும் பணவரவுக்காக மட்டும் இல்லைங்க. நம்முடைய நிறைவேறாத கோரிக்கைகள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி வந்து அந்த எண்ணுக்கு உண்டு. இது குறித்தும் நம்ம சேனலில் ஏற்கனவே தெளிவான விளக்கத்தோட தனிப்பதிவே வந்து கொடுத்துருக்குறேன். அது பார்க்காதவங்களுக்காக இதில் சிம்பிளாக வந்து சொல்லிடுறேன். இந்த நம்பரை தொடர்ந்து 3 மாதங்கள் உங்களுடைய இடது கையில் அந்த மணிக்கட்டு பகுதி இருக்குது இல்லையா, லெஃப்ட் ஹேண்டில் ரிஸ்ட் பகுதி, இந்த இடத்துல 46429 அப்படிங்கிறத ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கரை பயன்படுத்தி நீங்கள் தினந்தோறும் எழுதிட்டு வரீங்க அப்படிங்கும்போது, அதாவது ஒரே கோரிக்கையவே முன் வச்சு எழுதிட்டு வரீங்க அப்படிங்கும்போது கட்டாயம் அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நிறைவேறிய தீரும் அப்படின்னே சொல்லுவாங்க. முக்கியமாக சொல்லணும்னா அந்த குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி தவிக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த எண் வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ நீங்கள் டோரில் எழுதின கையோட நீங்கள் வந்து உங்களுடைய கையிலையும் கூட இந்த நம்பரை எழுதிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ வந்துட்டு நீங்கள் கேட்கலாம். குறைந்தபட்சம் இந்த திதி ஆரம்பிச்சதுலேருந்து முடியறதுக்குள்ளார இந்த பரிகாரத்தை செய்வதற்கு முயற்சி பண்ணுங்க. அதே போல் அந்த நேரத்துக்குள்ளார உங்கள் கையில் இந்த நம்பரை எழுதுவதற்கு வாய்ப்பு கிடைச்சாலும் எழுதிக்கோங்க. இன்னும் சில முக்கியமான ரகசிய குறிப்புகள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு அடுத்த வீடியோவில் வந்துட்டு சொல்கிறேன். இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.